ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடை வரோம்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்க்காம இருக்க மாட்டீங்க. இந்த வேர்க்கடலாம் மசாலா எப்படி செய்கிறதுன்னாங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை வேர்க்கடலை நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரை லெமன், பெரிய சைஸாக இருந்தால் 1/4 லெமன் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் அரை லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ லெமன் எல்லாத்தையும் நம்ம இது கூட புழிஞ்சி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் உப்புத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ மாங்காய் சீசன் இல்லாததுனால மாங்காய் கிடைக்கல. அப்படி உங்களுக்கு மாங்காய் கிடைச்சிது அப்படின்னா இது கூட மாங்காயை நம்ம துருவி சேர்த்துக்கலாங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். ஒரு சிலர் பீட்ரூட் சேர்த்துவாங்க. பீட்ரூட் வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பீட்ரூட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரோட்டுக்கடலை வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ பொங்கல் டைமில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.